இது வீட்டுல பண்ண சீக்கா தூள். வாரத்துல 2 தடவை தவறாம எண்ணெய் தேய்ச்சுக்கணும். இதுல பாத்ரூம் செப்பல் வச்சிருக்கேன். என்னால தனியா இருக்க முடியாதுங்க. என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டியா? நான் உங்க அப்பாவை கொடுத்த வார்த்தை மாறிட்டேன். என்னால தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு வாழ முடியல பார்வதி. இனிமேல் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா மருமகன் நீ என் மேல வச்சிருக்க மரியாதை அவங்களுக்கு இருக்காது. உங்க அப்பா அம்மா மேல நான் வச்சிருக்க மரியாதையும் போயிடும். கடைசி வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கேன்னு தான் கடவுளா பார்த்து எனக்கு இந்த வேலையை கொடுத்து வெளியில அனுப்புறான். எங்கடா போறேன்? நான் எங்க போறேன்? நான் எங்க போனாலும் நினைப்போட தான் இருப்பேன். ஓகப்படுவேன். நான் வர்றேங்க. அப்பா, அவர் கிளம்புறாராம். ஒரு மாலை வாங்கி போட்டு வழி அமைச்சிட்டு வா. ஏதோ நீங்க வா. இந்தா வண்டியை கிட்ட இருந்து பெயிண்ட் பண்ணி சரிங்க. எஃப்சி பண்ணி சரிங்க. ஷெட்ல நிறுத்திட்டு வா. சரிங்க. இந்தா ஆர்டி ஆபீஸ் அளவுக்கு பார்த்து பண்ணிக்க. மனுஷன்னா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். இல்ல சொல்ற பேச்சாவது கேட்கணும். கடைசியில் என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டீங்களே. கிடைக்கிற பணத்தை என்ன ஆள் இல்ல அவன் கொடுக்கிற 3/4 காசுக்கு ஓடி ஓடி உழைக்க போறீங்களா? இங்க என் பொண்ணு மட்டும் கடந்து சாவணும். இன்னும் ஏன் நின்னுகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என் பையில சொல்லிட்டு இருக்கேன்டா. போடா போடா. குறைஞ்சது 300 வருஷத்துக்கு நிலக்கரி கிடைக்கும்னு நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வே சொல்லுது சார். Morning, sir. I thought you might have completed the work by this time. It has to be finished in time, man. Otherwise, what's the point? Look, man. A stitch in time saves 9. Do you understand? Yes, sir. Yes, sir. Do you understand? சார் நான் அடியாவது அடிச்சுங்க சார். 10 நாளா தூக்கமே போச்சு.
ஏதாவது புரியுற இங்கிலீஷ்ல பேசினாலும் பரவாயில்ல, ஏதோ வயிற்றைய மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரியே ஒப்பிக்கிறீங்க. உங்க முகத்தை பார்த்தா அசல் தமிழ முகம் மாதிரியே இருக்கு. படுக்காளி, நீதாயா மனுஷன்? நீ ஊர் மரத்துல வர. ஆமா சார். உன்ன மாதிரி ஆளுதான் ஜெயிப்பான். அடே, நீயும் நானும் ஒரு சாதி. அட, நானும் நாட்டு பிறந்தாயா. அப்படியா? நாகர்கோயில தென்னை ஒரு எழுத்து கிடந்தேன். இங்கிலீஷ்ல 35 மார்க் வாங்குறதுக்கு நான் பட்டனே பாடு. சார் நானும் 35 சார். அப்படியா? ஆமா சார். சார் நானும் 35 மார்க் தான் சார். நீ 35 மார்க் தானா? ஆமா சார். ஏலே, ஒரு வாரம் தண்ணி விடு. என்ன பண்ற சார்? இங்கிலீஷ்ல பேசினா தானே சார் மனுஷனா மதிக்கிறாங்க. அதனாலதான் நீங்க சொல்லவையெல்லாம் தலையாட்டின சார். இவரை பாத்தியா? நீ தமிழ் தாண்டே? ஆமா சார். தமிழ்ல பேசுறே. தமிழ்ல பேசினா தான் இது தமிழ்நாடு, இல்லாட்டா வெறும் மண்ணு. சும்மா உங்களை மிரட்டுறதுக்காக இங்கிலீஷ்ல கொடுக்குற. அப்படி இன்னும் ஒரு வாரம் இப்படியே பேசிட்டு இருந்தா சோழியே வேணாம்னு ஓடிட்டீங்களோ? இல்ல சார். அப்படிதான் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கேன் சார். இல்ல சார். உன்னை நீங்க கூப்பிட பார்த்தாலும் நீயும் தான் வருகு. உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி கூப்பிடுங்க சார். நான் சோறு திங்க போறேன், நீ சோறு கொண்டா இல்லையா? இன்னும் ஒய்ஃப் அழைச்சிட்டு வரல சார். காத்தவரம் மெஸ்ல தான் சாப்பிடுறேன். அவன் ஊர் பட்ட எரி போடுவானப்பா. அல்சர் வந்துட போகுது. என் வீடு தெரியுமாடே? தெரியும் சார். J23 குழந்தைங்க எல்லாம் வெளில விளையாண்டுட்டு இருக்கோம். சிட்டு முடிஞ்சு போச்சுல, வீட்டுக்கிட்ட வா, பிள்ளைகளோட விளையாடலாம். எனக்கு நேரம் போக மாட்டேங்கு. எழுதுங்க. நீ மட்டும் தனியா வந்த? அட போட, எத்திரி இதுல வந்தாலும் எந்த வீட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கு. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. படிங்க நான் வந்துடுறேன். படிங்க. இந்தப்பா. லட்சுமி நல்லா இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுல வந்தாங்களா? நம்ம பொண்ணு அங்க வாழ கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்னமோ பத்திரிக்கை அடிச்சுட்டேன். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். ஆனா சொல்லி வச்ச இடத்துலதான் பணம் இன்னும் தோதுபடல. ரொம்ப கொடுத்தது எள்ளூர்ல பெரிய மகனுக்கு பிடிக்குமேன்னு கொடுத்தது. வள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வெள்ளரி பிஞ்ச ஒரு சின்ன பையன் என் மூஞ்சுக்கு முன்னால காட்டி காட்டி கேட்டான். சரி, நீ கட்சியும் கிடைப்பேன்னு புடிச்சு போட்டேன். இந்த கொஞ்சம் மண்ணெண்ணை கொண்டாந்து உடம்புல தடவினீங்கன்னா அந்த உனியெல்லாம் மயங்கி போடுங்க. அப்புறம் புடுங்கணும்னா உடனே வந்துருங்க. என்ன சொல்லுவால, மன்னனை கொண்டாட. எனக்கே குறைச்சலால இருக்கு. கவர்மெண்ட் துட்ட பார்த்து பார்த்து படுகாலி எல்லாம் மறந்துட பாத்தீங்களா? மோர் குடிங்க. மோர் குடி. என்ன? நான் எடுத்துக்கிறேன். என்னம்மா? என்ன இருங்கோ? அங்கிள், உங்க வீட்ல நிறைய பாய்ஸும் கேர்ள்ஸும் இருக்காளே, அவங்க எல்லாம் உங்க பிள்ளைகளா? எனக்கு என்ன குழந்தை பிறக்கலமா, அவங்க எல்லாம் டியூஷன் படிக்க வந்தவங்க. உங்களுக்கு பிள்ளை பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்டிக்கு தான் பிறக்கும். ஏன் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அப்பப்ப அவகிட்ட வாய கொடுத்து மாட்டிக்கிட்டுதான். நீங்க கல்யாணத்துக்கு வரணும்னு தான் நான் நேர்ல பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன, அதை நீயே அவங்க கையில கொடு. நானே வரதால நீ கேட்க வேண்டியதானே? நல்ல வெள்ளை பத்திரிக்கையோ. உட்காருங்க ஐயா. அதுல 75,000 ரூபாய் இருக்கு. நானே என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் இல்லாம அலையச்சுல யாருன்னே தெரியாத ஒருத்தர் தானே உதவுனாரு. என்ன ஏன் சீட்டு போட்டுக்குன்னு சொன்னீங்களா? 4 மாதம் சொன்னேன், அதை புடிச்சு திருப்பி கொடுத்துரு. இப்ப நிம்மதியா தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வா. நாளைக்கு பொண்டாட்டி கூட்டு வந்த பிறகு எங்களை மறந்துடாரு. அந்தால தேங்க்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிடாத. பொறவ நான் வட்டி கேட்க வேண்டியது வரும். கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா எழுதுவனு. பவானி உனக்கு சொல்லி கொடுக்குறா? அதுக்கே ஒழுங்கா படிக்க தெரியாது. யார் இது? யார் நீங்க? வீடு திறந்தா உள்ள வந்துடுறதா? ஓய், என்ன பாட்டி கண்ணு தெரியலையா? கண்ணுக்கு போய் முதல்ல கண்ணாடி போடு. எங்க உங்க பிள்ளையர்? உன் அருமை அக்கா. பூசாரிக்காக வெயிட்டிங். மேல போங்க.
பிள்ளையார் சாமி, பொம்பளை பிள்ளையார் சாமி, உங்க பக்த வந்திருக்கேன், கதவை திறங்க. பிள்ளையார் சாமி, பிள்ளையார் சாமி இங்க இருக்காரா? என்னடா? என் கண்ணுங்கெல்லாம் இப்படி இருக்கு. என் குட்டிங்க ரெண்டும் ஒழுங்கா சாப்பிடுறாங்களா? என் தங்கத்தை விட்டுட்டு ரொம்ப நாள் இருந்துச்சோன்னா உனக்கு புது புடவைங்க உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. புருஷன் வந்த உடனே அம்மாவுக்கு நம்மள எல்லாமா கண்ணு தெரியுது. என்ன விஷயமா வந்திருக்காராம்? தங்கச்சி கல்யாணமா? யார் வந்து வச்சாங்க? அவங்க அப்பாவும் தம்பியும் வந்து கொடுத்துட்டு போனாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. பிரசாதம் கூட நீ உட்காருப்பா. மெதுவா. கல்யாணத்தை பற்றி ஏன் தனியா கிடந்து அவஸ்தைப்படுறேன்னு கூட வேலை பார்க்குறவங்க கேட்டுட்டே இருக்காங்க. நாளைக்கு நாம கிளம்பணும். குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டு ஒரு நாள் தங்கி லட்சுமியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பிடலாம். இந்த 2 நாள் லீவே கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். இந்த கல்யாண கூட்டத்துல பிள்ளையே அங்கெல்லாம் போட்டு இழுக்குறீங்க. அங்க என்ன வசதி இருக்கு? 1 மணி நேரம் இருக்க முடியுதா? நீங்க போறபடி போங்க. நாங்க கல்யாணத்துக்கு வர்றப்ப கார்லயே அடிச்சிட்டு வந்துடுறோம். நீங்க வர்றபடி வாங்க. பார்வதி இல்லாம நான் மட்டும் எப்படி போறது? நாளைக்கு நலுங்கு வைக்கணும். பார்வதி தான் கூட இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஐயாவுக்கு அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏய், அது ரொம்ப வீக்கா இருக்கு. ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, எங்க போய் தங்க கூடாது டாக்டர் சொல்லிருக்காருல, அத சொல்லேன்டே. அத்தான் தான் பிரியப்படுறாங்கல்ல, அக்காவும் போகணும்னு ஆசைப்படுதோ என்னமோ. நீ உன் வாய மூடு. நீ என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? கிளம்பு கிளம்பு. அம்மா ஐயாவும் கேட்பாங்க. லட்சுமிக்கு மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீ இருந்தானே எல்லாத்தையும் பார்க்கணும். நீ கூட இருக்கணும். எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல. வா. ஒரு கொண்டாட்டமும் வேணாம். யாரு என்ன சொன்னாலும் பார்வதியை இப்ப என்னால அனுப்ப முடியாது. நீங்க வேணா மாசம் 2 ட்ரிப் இங்க வந்து பாத்துட்டு போங்க. குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் என்ன ஏதுங்கிற பத்தி யோசனை பண்ணலாம். இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன். நினைச்சப்பெல்லாம் லீவ் எடுக்க முடியாது. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. இவர் போகலன்னா நெய்வேல கரண்ட் இருக்க நிப்பாட்டிடுவான். 4 ஸ்டேட்டும் இருட்டுல முழுகிடும். சும்மா இப்ப நீ என் கூட வரியா வரலையா? அப்பதான் சொல்றாங்கல்ல. அப்பா அப்பா அப்பா, என் மூஞ்சில முழிக்க வேணாம். நீ கல்யாணத்துக்கு வர வேணாம், என் கூட வர வேணாம். அக்கா, நான் சொல்றேன்னு கோவப்படாத. ஊர் உலகத்துல யாருமே புள்ளைய பெத்துக்கலையா? கூட்டு தலைப்பு மருமவ இப்படியா பண்றது? வரலையா வரலையான்னு கேட்க தரத்துக்கு பதில் சொல்லி மாறல. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவங்க வரல, கல்யாணம் நின்னு போச்சா? சும்மா எழுத முடியல. இந்தாங்க மாமா, சாவி கொடுங்க. சாவி கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ. எடியா எடியா சீக்கிரம். நீங்க எங்க இருக்கீங்க? இன்னும் மாப்பிள்ளை போச்சு. சரி இல்லைங்க. எடியா எடுத்தாச்சா? தள்ளுங்க. போங்க போங்க. என்னடா எங்க 2 பேரும் அடியா? 2 பேரையும் தனியா புல் போட்டோம். நீங்க இருந்தா ஒரு மாதிரியா இருங்க. அவரை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வந்துருங்க. வந்துருங்க. வாங்க சார் இந்த பக்கம். அட வாங்க சார். இப்ப எடுத்து உடனே திருத்தத்தையா போட போற? ஓட்ட காமராஜ் ஓடுறா. இதெல்லாம் நீ பெருசு பண்ணிக்காத. அவனுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை என்ன இல்லாட்டி வந்திருப்பானே. என்ன ஏதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன். இருங்க வா. இருப்பா. இதுதானே நம்ம காரியத்துக்கு வந்திருக்கவங்கள நாம தான் வான்னு கூப்பிடுறது மரியாதை.
நீ போய் உள்ள கூப்பிடு அவங்க 2 பேரையும். பச்சைமுத்து நீயாவது சொல்ல. என்னடா இந்த பாருங்க, என்னால முடியாது. நான் அவங்களை அவமானப்படுத்தல. எங்க ஐயா கூப்பிட்ட பத்தாதா? அவங்க வந்திருக்காங்க, போய் கூப்பிடுங்க. யாரு? உங்க சம்மந்தி வந்திருக்காங்க, போய் கூப்பிடுங்க. சம்மந்தி? ஓ சம்மந்தி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வந்திருக்காங்களா? அந்த வேலை வந்துட்டீங்க. உட்காரு. வாங்க வாங்க. கை நினைக்கலாமா? வாங்க சாப்பிட்டுனே பேசலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி சரி, முள்ளமா சாப்பிட்டா போச்சு. அண்ணி போங்க அண்ணி, உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். என்ன மறந்தே போயிட்டீங்கல்ல? இல்ல, இன்னும் உங்க அண்ணி வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல? எங்க அண்ணி இவங்கதான். ஏன்னா வாண்ணா, எனக்காக வாண்ணா. நில்லு, போட்டோ எடுங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு நிமிஷம் நில்லுண்ணா. வாங்க, எங்களை நல்லா இருங்கன்னு சொல்லுங்கண்ணா. நல்லா இருப்படா. அண்ணி, அண்ணன் கிட்ட பேசுங்க அண்ணி. அண்ணன் உங்ககிட்ட பேசாம ரொம்ப கஷ்டப்படுது. அது யார்கிட்டயுமே சரியாவே பேச மாட்டேங்குது. நான் இவ்வளவு நேரம் இங்க இருந்தேன்ல, நான் எதுக்கு வந்தேன்? பொண்ணு பாக்குற சாக்குல அவரை பார்க்க தானே வந்தேன். என்னை எதிரியாவே பார்த்த எப்படி? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? அம்மா அப்பாவை வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா. இந்த கல்யாணத்துல அவன் வீரப்ப காமிக்கணுமா? பாவம், அங்க பாரு, உன் பொண்டாட்டி நீ பேசலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுவுது பாரு. எதை சொன்னாலும் நீ நினைச்சதானே செய்வே. சும்மா யாருக்கு அக்கறை இல்ல, பாசம் இல்ல. யாரு கல்யாணம்? தாலி கட்டி முடிச்சதுக்கு வரணுமா? அப்புறம் நான் கிளம்புறேங்க. பாத்தியா, சாப்பிட கூட உடனே கிளம்பி போறத. என்ன கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. லேட்டா வந்துட்டு உடனே கிளம்பி போறாங்க. போ. டேய், ஒரு வார்த்தை பேசி வழியாவது அனுப்பி வேண்டாம். உங்க மாமனார் மாமியார் போறாங்க பாரு. டேய், போட்டு